நாளைக்கு நம்ம நிஃப்டி வந்து என்ன ட்ரெண்டில் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இதாங்க நிஃப்டி நாளைக்கு இதோட ட்ரெண்டு. இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது, இம்பேலன்ஸ் ஆகிட்டு பியூஎஸ் நடந்திருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் லைனும் சப்போர்ட் தொட்டிருக்கு. நாளைக்கு 15 மினிட்ஸோட மைனர் லோ மைனர் ஹை. இப்போ மைனர் லோ இந்த இடத்துல மைனர் ஹை வரணும். இந்த இடத்துல மைனர் ஹை. இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் ஒரு ரீகரெக்ஷன் பாயிண்ட் நடந்திருக்கு. நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கணும். ஏன்னா இம்பேலன்ஸ்டாக இருக்குது. சப்போர்ட் லைனை தொட்டதுனால ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த 15 நிமிட்ஸோட ஹையில் தான் இருக்குது. அப்போ நம்ம 15 மினிட்ஸோட ஹை வரைக்கும் நம்மளோட டார்கெட் வைக்கலாம். டார்கெட் நம்ம இப்போ இங்கே இருந்து எடுத்துக்கிட்டோம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் இங்கே எடுக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் வரணும். டார்கெட் ஓகே, இந்த அளவு நாளைக்கு வச்சுருக்கோம் நம்மளோட டார்கெட்டு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.